பிரைஸ் லார்ட். இந்த நல்ல நாளில் கர்த்தர் நமக்கு அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும்படியாக கொடுத்திருக்கிற நல்ல தயவுக்காக கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவரை நான் துதித்து அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் நம் காலை தினத்தில் கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையை தரும்படியாக நாம் அனைவரும் ஜெபித்திருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு ஏற்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கனிகளை கொடுக்கிற மரங்களாக விருட்சங்களாக கர்த்தர் நம்மளை ஏற்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம், எல்லாருக்கும் நன்கு தெரிந்த வசனம் சொல்லப்படுகிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவன் தன் காலத்தில் தன் கனியை தருவான் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது. த சீசன் ஃப்ரூட்ஸ்ன்னு ஒன்று இருக்கிறது. மாம்பழம் சீசன் அப்போ மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழம் சீசன் இல்லாதப்போ மாம்பழத்தோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தர்பூசணி சீசன் அப்போ சம்மர் சீசன் அப்போது தர்பூசணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதே இது வின்டர் சீசனில் போய் தர்பூசணி வாங்கினோன்னா அது அப்படியே ரொம்ப சப்புன்னு இருக்கும். அப்போ ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு சீசன்னு ஒன்று இருக்கிறது. அது ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு பழங்கள் ஃபேமஸ். பல ஃப்ரூட்ஸ் நமக்கு தெரியும். அது ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் ஒவ்வொரு சீசனுக்கு ஃபேமஸாக இருக்கும். அதுபோல் மனுஷருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட் கொடுக்க வேண்டியது அவசியம். அது மனுஷனுடைய மனுஷனுடைய பிரயாசங்களினால் வருகிறது அல்ல, மனுஷனுடைய முயற்சிகளினால் வருகிறது அல்ல, அது தேவனுடைய பலத்தினால் மட்டுமே முடியும். ஒரு சிலர் நினைப்பாங்க, நான் படிக்க வேண்டிய வயசில் நல்லா படிக்காமல் போயிட்டேன், வேலை பார்க்க வேண்டிய வயசில் எனக்கு சரியாக வேலை கிடைக்கல, எனக்கு திருமணம் ஆக வேண்டிய வயசாகிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகலை, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வர வேண்டிய நாட்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கிறது, எனக்கு பல காரியங்கள் எனக்கு நடக்க வேண்டிய காலங்களில் நடந்ததாக சரித்திரமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிப்பீங்கன்னா, இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தை போல அவன் இருப்பான். நீங்கள் இயேசுவை நம்புங்க, நீங்கள் இயேசுவை விசுவாசிங்க. நீங்கள் காலங்கள் ஒருவேளை கடந்து போகிறது போல் இருக்கலாம். ஒருவேளை சீசன்ஸ் ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போகிறது, அவ்வளோதான் நாட்கள் ஆயிடுச்சு, அவ்வளோதான் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், சீசனல் ஃப்ரூட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் துளிர்விட்டு கனி தருகிற வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் துவங்க போகிறது என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் கனி தருகிற காலமாக கர்த்தர் மாற்றுவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க வேண்டிய சமயங்களில் தக்கபடி கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேளையில் நடப்பித்து கொடுப்பார் என்று நம்புங்கள். நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட விருட்சங்களைப் போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் காலங்களில் நீங்கள் தவறாமல் கனி கொடுக்கிற மரங்களாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்துவார் என்பதை நீங்கள் நம்புங்கள். விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தாமதமாகிறவைகளை கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஏற்ற காலத்தில் கனி தர வேண்டிய மரமாக உன்னை நான் நிறுத்துவேன். இந்த தாமதமாகாது. உங்களுக்கு குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதமானாலும் நிறைவேறும், அது தாமதமாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற மரங்களாக உங்களை கர்த்தர் உயர்த்தி நிறுத்துவார். நீங்கள் கனி கொடுப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். உங்கள் பிஸ்னஸ் கனி கொடுக்கிற பிஸ்னஸாக மாறும். உங்கள் பிள்ளைகள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாறும். உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்களுடைய தேவனோடு இருக்கிற உறவாடுதல் கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறும். கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிற 9 கனிகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கிற விருட்சங்களாய் கர்த்தரே உங்களை உருவாக்குவார் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் சார்ந்து இருக்கிற வேலை மட்டும்தான் நம்ம வேலையை தவிர, ஆண்டவரே நான் எப்படி கனி கொடுக்கணும், ஆண்டவரே நான் எந்த கலரில் கனி கொடுக்கணும், ஆண்டவரே நான் எந்த ஷேப்பில் கனி கொடுக்கணும், அதெல்லாம் நம்மளுடைய கவலை அல்ல. நம்மளுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, ஆண்டவரே இன்னும் உம்மிடத்தில்
உம்முடைய சமூகத்தில் நான் சேர வேண்டும், இன்னும் உம் அண்டை நான் சேர வேண்டும், இன்னும் உம்மிடத்தில் நான் கிட்டி நெருங்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, கொடியானது அப்படியே செடியை சார்ந்து இருக்கிறது போல ஆண்டவரே நான் உங்களை சார்ந்து இருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகுந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் கர்த்தர் உருவாக்குவார். இந்த நாள் கனி கொடுக்கிற நாள் ஆக மாறுவதாக. இந்த நாளிலிருந்து நீங்கள் கனி கொடுப்பீர்கள். உங்கள் பிஸ்னஸ், உங்கள் பொருளாதாரம், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நீங்கள் ஒரு செழிப்பை பார்ப்பீர்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் அது செழிப்பாய் மாறும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ, என்னென்ன முயற்சியெல்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். நான் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேன், தோற்று தான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இதே மாதிரி தான் பேதுருவும் ஒரு நாள், ஆண்டவரே நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோம்ப்பா, ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம்ப்பா, ட்ரை பண்ணி டயர்டாக நிற்கிறேன்ப்பா, ஆனாலும் நீங்கள் இப்போ என் கூட இருக்கிறீங்க, உங்கள் வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது என்றால் விசுவாசியுங்கள், இந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி நீங்கள் இதுவரைக்கும் எதை செய்து தோற்று போனீர்களோ மீண்டும் ஒரு விசை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து நீங்கள் செய்ய துவங்குங்கள். நீங்கள் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இதுவரைக்கும் தோற்று போயிருக்கலாம், 99 தடவை தோற்று போயிருக்கலாம், ஏன் 100 தடவை தோற்று போயிருக்கலாம், 200 தடவை தோற்று போயிருக்கலாம். மீண்டும் இன்றைக்கு ஒரு விசை தேவனை சார்ந்தவர்களாக நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் செய்கிற எல்லாம் வாய்க்கும்படி செய்வார். நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் வாய்க்கும், நீங்கள் செய்கிற பொருளாதாரத்தில் கர்த்தரும் வாய்க்க பண்ணுவார், நீங்கள் செய்கிற ஊழியங்கள் வாய்க்கும், நீங்கள் செய்கிற சுவிசேஷ பணிகள் வாய்க்கும், நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். இந்த நாள் கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிற நாளாக, நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கிற நாளாக கர்த்தர் ஏற்படுத்துகிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு நல்ல இனிதான நாளாய் மாறுவதாக. அன்பின் தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே கனி கொடுக்கிற அனுபவங்கள், ஆண்டவரே அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிற அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கனிகளை தந்து ஆண்டவரே இந்த நாட்களில் அவர்களை உயர்த்தி அருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இலைகள் உதிராதிருக்கிற மரத்தை போல் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற எல்லா வேலைகள், ஆண்டவரே நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று சொன்ன தேவாதி தேவன், ஆண்டவரே இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. Have a glorious day. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமக்கு 6ஆம் தேதியிலிருந்து, ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 21 நாட்கள் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை, பிரயோஜனத்தை, தேவனோடு இருக்கிற உறவை ஸ்திரப்படுத்தும்படி நான் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். இந்த 21 நாட்கள் ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் காலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு கூகுள் மீட்டில் நமக்கு ஜெபம் நடைபெறுகிறது. இதில் இணைய விரும்பினால் நீங்கள் கீழே இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதற்கு உங்களுக்கு தேவையான கூகுள் மீட் லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வெறும் பாடல் ஆராதனை இல்லாமல் வெறும் ஜெபம் மட்டும் நடைபெறும். ஸோ அதனால் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உங்களை காலை நேரத்தில் ஜெபிக்க அன்போடு வரவேற்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.